எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறது நிறுவன நிர்வாகம். தற்போது அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டால் நிறுவனத்தில் உள்ள கேண்டீன்கள் முடங்கியதால் ஊழியர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு நாடு முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது HCL நிறுவனம் தனது ஊழியர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது இது தொடர்பாக நம்முடைய பேச திரு அழகு நம்பி IT ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அழகு நம்பி. தற்போது HCL நிர்வாகம் வீட்டிலிருந்தே ஊழியர்களை பணி செய்ய அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து மற்ற நிறுவனங்களோட நிலைமை எப்படி இருக்கு? கூடுதல் விவரத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம். IT ஊழியர்கள் இப்ப இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு பெரும் இந்த IT பார்க்ஸ்ல எல்லாமே சாப்பாடு கடந்த 2 நாட்களாகவே 2 நாட்களாகவே கட் பண்ணிட்டாங்க. நிறைய சாப்பாடுகள் கட்டு. இப்போ டிராவல்லையும் ஒரு பெரிய தட்டுப்பாடு. நேற்று ஒரு பெரிய ஸ்கேர் நடந்திருக்கு. அதனால பெட்ரோல் டீசல் இதை ஃபில்லப் பண்றதுல ஒரு பெரிய சிரமம் வந்திருக்கு. பெரிய பயம் வந்திருக்கு. ஆல்ரெடி வீடுகள்ல LPG தட்டுப்பாடு ஒரு பெரிய தட்டுப்பாடா இருக்கு. இந்த நிலைமையில வேலை செய்யறதும் ஆபீஸ்க்கு வேலை செய்யறதும் ஒரு பெரிய பதட்டமான நிலைமையை உருவாக்கியிருக்கு. அதனால நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இது இன்னும் இப்ப ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திருக்க தாக்குதல் தொடரும் பட்சத்துல இது திருப்பி கோவிட் காலத்துல நடக்கிற மாதிரியான ஒரு பெருமளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றதுதான் பயத்தோட பாக்குறோம். இது தொடரும் பட்சத்துல இன்னும் அதிகமான வேலை பளு இதெல்லாம் ஒரு புறம் நடக்கும் அப்படின்னு பயமா இருக்கு. இன்னொரு சைடு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது IT மற்ற மாநிலங்கள்ல இருந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இங்க PGஸ்ல ஹாஸ்டல்ல வேலை செய்யற ஊழியர்கள் அவங்களுக்கு உணவு ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க. அந்த PGஸும் ஹாஸ்டல்ஸும் க்ளோஸ் பண்ற நிலைமை இருக்கு சிலிண்டர் இல்லாதனால. ஸோ இது இப்படியே தொடரும் பட்சத்துல நிறைய பேர் சென்னை விட்டு வெளியில போறதோ இல்ல கோயம்புத்தூர் விட்டு வெளியில போறதோ இதெல்லாம் பெரிய ஒரு எக்ஸோடஸ் வெளியில போகும் ஏற்பாடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் பாக்குறோம். ஸோ இது ஒரு பெரிய பதட்டமான நிலை தான் 2 நாட்கள்ல அங்க நடக்கிற போர் இப்போ இங்க சென்னையில தெரிய வருது. நிச்சயமா திரு அழகு நம்பி, கொரோனா காலத்துல ஏற்கனவே இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போனாங்க. மறுபடியும் கடந்த சில நாட்களா தான் அந்த நிலைமை சீராகி எல்லாரும் அலுவலகத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. தற்போது மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கும் போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இன்னைக்கு காலையில ஆட்டோ ஓட்டுநர், இங்க இருக்கிற பக்கத்துல டிஃபன் கடைகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த IT வேலை செய்ய வரவங்க நம்பி இருக்கிற 2ஆம் கட்ட எக்கானமி இவங்களுடைய வேலைகள்லாம் கண்டிப்பாக இவங்களோட இன்கம் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை தாண்டி பணிபுரிய IT ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யும் போது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆபீஸ் விட்டு வெளியில போயிட்டா நாங்க கூப்பிட மாட்டோம் அப்படின்னு பெரும்பகுதி நிறுவனங்கள் ஒரு வரையறைய கொண்டு வராங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போகும்போது கோவிட் காலத்துல என்ன பெரும் பிரச்சனையா பார்த்தோம்னா அந்த வரையறையே இல்லாமல் எப்பனாலும் வேலை செய்ய வைப்பது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலா இருந்தது. இப்ப அது தொடருமோ அப்படின்ற பயம் தான் IT ஊழியர்கள் மத்தியில அதிகமா இருக்கு. இந்த IT துறையை சுற்றி நீங்க சொல்ற மாதிரி கேப், உணவு சமைத்து தருபவர்கள், IT நிறுவனங்களை சுற்றி அதை நம்பி கடை நடத்துபவர்கள்னு இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு இதனால பாதிக்கும்? கிட்டத்தட்ட முழுமையாக பாதிக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்கன்னா அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு எந்த நிவாரணமும் அரசோ இல்ல இந்த நிறுவனமோ எதுவும் வழங்குறதுக்கு ஒரு ஏற்பாடும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல சம்பளம் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகுதோ அவ்வளவு நாள் எந்த விதமான வருவாயும் இல்லாமல் இந்த கேப் டிரைவர்ஸோ இல்லைன்னா டீ கடை, இங்க இருக்கிற டிஃபன் கடை, இந்த மாதிரியான ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதான் பார்க்கணும். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு அழகு நம்பி.